ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யா குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். இப்ப நம்ம பாக்குறது எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல இருக்கிற டேர்ம் 3ல என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் மேத்ஸ் ரிலேட்டடா நம்ம பார்க்க போறோம். ஸோ படிக்கிற மேத்ஸ் கான்செப்டை நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம். சரியா? ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன இருக்கு அப்படின்னா ஃபிராக்ஷன்ஸ் இருக்கு. ஃபிராக்ஷன் சொன்னா தமிழ்ல என்ன சொல்றோம்னா பின்னங்கள்னு சொல்றோம். சரி, இந்த படிக்கிற இந்த கான்செப்ட் நம்மளோட டெய்லி லைஃப்ல எங்கப்பா யூஸ் பண்றோம் அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்மெண்ட் வரும். சரி, குட்டி குட்டி நான் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். அந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நீங்க சில ஐடியாஸ் இது ரிலேட்டடா புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம வீட்டுல அப்பா அம்மா யாராவது ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரே ஒரு சாக்லேட் நம்ம கையில கொடுத்துட்றாங்க. இந்த சாக்லேட்டை வீட்டுல இருக்கிற அக்காவோ தங்கச்சியோ இல்ல 2 பேர் யாராவது குட்டீஸ் பிரிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. சோ கொடுத்த சாக்லேட் எத்தனை? ஒரு சாக்லேட். எத்தனை பேருக்கு நம்ம பிரிச்சு கொடுக்கணும்? சம பங்கா வச்சு கொடுக்கறது 2 பேருக்கு வைக்கிறோம். சோ அப்ப என்ன செய்வோம்னா கரெக்டா இப்படிதான் போடுவோம். சோ இதுல எனக்கு ஒரு பங்கு, உங்களுக்கு ஒரு பங்குன்னு சொல்லும் போது இப்போ ஒரு சாக்லேட்டை நம்ம எத்தனையா பிரிச்சிருக்கோம்னா 2ஆ பிரிச்சிருக்கோம். சரியா? சோ இது எப்படி சொல்லுவோம்? வார்த்தையில சொல்றது, நாங்க 2 பேரும் ஒரு சாக்லேட்டை 2 பங்கா பிரிச்சுக்கிட்டோம். அப்ப ஒரு சாக்லேட்டை ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிட்டோம்னு சொல்லுவோம். சரியா? சோ இது ஒரு உதாரணம். அடுத்து என்ன அப்படின்னா, இப்ப அம்மா நமக்கு தோசை ஊத்தி தராங்க. தோசையோட ஷேப் இப்படிதானே இருக்கும். தோசையில நான் பாதி தோசை தான் சாப்பிடுவேன், மீதி தோசை என்னால சாப்பிட முடியாது அப்படின்னா அந்த பாதி தோசையை எப்படி பெரிய சொல்லுவோம் அப்படின்னா, என்னால பாதி தான் சாப்பிட முடிஞ்சுச்சு அப்படின்னா இது ஒரு சர்க்கிள். சரியா? தோசை என்ன ஷேப்ல இருக்குன்னா வட்ட வடிவத்துல இருக்கும். அதுல நான் என்ன ஃபில் பண்ணிருக்கேன்னா பாதி தோசை தான் என்னால சாப்பிட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றதை எப்படி சொல்லுவோம்? ஒரு தோசையில நான் பாதிதான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது 1/2 சொல்லுவோம். சரி, இதே இது ஒரு தோசை இல்ல, முக்காவாசி நான் சாப்பிட்டேன், கொஞ்சோண்டு தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரு தோசையில இப்படி போட்டா, நடுக்கோடு போட்டா அப்படின்னா இது 2ஆ பிரிச்சிருக்கு. இன்னொன்னு கிடைமட்டமா இந்த கோடு போட்டோம் அப்படின்னா இந்த தோசையை இது எத்தனையா சொல்லுங்க? 4ஆ பிரிச்சிருக்கா? 4 பங்கா பிரிச்சிருக்கா? அப்ப இதுல முக்கால் பங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு பங்கு, இது 2வது பங்கு, இது 3வது பங்கு. சோ இதத்தான் முக்கால் பங்குன்னு சொல்லுவோம். நான் சொல்ற விஷயங்கள் புரியுதா? சரி. சோ இது மட்டும்தான் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றோமா? ஸ்நாக்ஸா யூஸ் பண்றோம், சாப்பாட்டுக்கு யூஸ் பண்றோம். இதே இது பூமியில எவ்வளவு அளவு தண்ணி இருக்கு, எத்தனை பங்கு தண்ணி இருக்கு, அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எல்லாமே நம்மளும் படிச்சிருக்கோம். எப்படி சொல்றோம்? பூமியில 10/9 பங்கு நீர் இருக்குன்னு சொல்றோம். ஒரு உதாரணத்துக்கு இது நம்ம புக் பேக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றது. பூமியில உங்களுக்கு தெரியும், அதுல 10/9 பங்கு உப்பு நீர் இருக்கு. நான் குடிக்கிற நல்லது நீர் உப்பு நீர் அப்படின்னு சொல்லுவோம். இதை யோசிச்சு பார்க்கலாம். நீங்க இதை யோசிச்சு வைங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை நான் கண்டிப்பா ஃபிராக்ஷன்ல எழுத முடியும்னு சொல்லி நான் பாக்குறேன். சரி, இப்போ ஃபிராக்ஷன் அப்படின்னா அதோட டெஃபினிஷன் பார்ப்போம். இதுக்கு இப்பதான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்ப என்ன சொன்னோம்? ஒரு சாக்லேட்ல பாதி நான் எடுத்துக்கிட்டேன். சரியா? அப்ப இது எப்படி எழுதுவோம்? 1/2 சொல்லுவோம். Fraction is nothing but it is a part of a whole thing. சொல்லிடுறேன், சொல்றேன். Fraction is nothing but a part of a whole thing. சரியா? இல்ல இதையே எப்படிப்பா சொல்லலாம்? A part of a group of things. A part of a of things. So தமிழ்ல இதை எப்படி சொல்லுவோம்? யோசிக்க முடியுதா? பிராக்ஷனோட தமிழ் வார்த்தை என்னன்னா பின்னம். பின்னம்ன்றது என்னன்னா ஒரு முழுமையில இருந்து, இப்ப சாக்லேட்ன்றது எனக்கு ஒரு முழுமையான ஒரு பொருள், ஒரு முழுமையில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கூறுன்னு சொல்லுவோம். கூறுனா நம்ம இப்ப காய்கறி கடையில இல்ல மார்க்கெட்ல எல்லாம் ஒரு கூறு கட்டி வச்சுட்டோம்னு சொல்லுவோம்ல, அந்த மீனிங் தான். ஒரு கூறு அல்லது ஒரு பகுதியை நம்ம எடுக்கிறதுதான் பிராக்ஷனோட டெபினிஷன். சரி, இந்த கூறுன்னு சொல்றோம்ல, அது எதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு முழுமைன்னு சொல்றோம். தமிழ்ல யூஸ் பண்ற வார்த்தை என்னன்னா முழுமை. இந்த முழுமை என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லுது அப்படின்னா, இது எண்ணா இருக்கலாம், எண்களா இருக்கலாம். இப்ப எண்கள் அப்படின்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம பார்த்து இந்த நம்பர்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு மதிப்பா இருக்கலாம், இல்ல பொருளா இருக்கலாம். இப்ப எண்கள் அப்படின்னா 1/2 சொல்றோம். இதே இது
மதிப்பு அப்படின்னா இப்ப 100 ரூபாய் அப்பா பாக்கெட் பண்ணி கொடுத்துருப்பாங்கப்பா. தீபாவளி காசு, பொங்கல் காசு. பொங்கல் காசு 100 ரூபாய் கொடுத்தாங்க. அது எடுத்துக்கோங்க அப்படின்னா தலைக்கு எவ்வளவு எடுப்போம்? 2 பேர்கிட்ட கொடுத்துறாங்க. பாதி பாதி ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்ல தெரிஞ்சோ தெரியாம டெய்லி யூஸ் பண்ற அந்த வார்த்தைகள் எல்லாமே பாதி பாதி எடுத்துக்கோங்க அப்படின்னா 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் எடுத்துக்கோங்க அப்படின்னா தலைக்கு எவ்வளவு கிடைக்கும்? 50 ரூபாய் 50 ரூபாய் கிடைக்கும். இதே இது 100 ரூபாய் கொடுத்து 4 பேர் இருக்காங்கப்பா வீட்டுல. 4 பேர் பிரிச்சுக்கோங்க அப்படின்னா எப்படி பிரிச்சுப்போம்? தலைக்கு 25 ரூபாய் 25 ரூபாய் பிரிச்சுப்போம். புரியுதா? இப்ப நம்ம டெய்லி லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்ற கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நம்ம ஃபிராக்ஷன்ஸ்ல என்ன மாதிரி டைப்ஸ் இருக்கு, அது எப்படி எல்லாம் சொல்றோம், எப்படி படிக்கணும்ன்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்டுக்கு ஒன்னுக்கு பேர் என்னன்னா லைக் ஃபிராக்ஷன். சரியா? சோ லைக் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, வேற பேர்லயே இருக்கு. லைக் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு திருப்பி அந்த 1/2 சொல்றேன். இந்த பிராக்ஷனை மொத்தம் 2 பாகமா பிரிக்கிறோம். இந்த பாகத்துக்கு பேரு என்னன்னா நியூமரேட்டர், இந்த பாகத்துக்கு பேரு டினாமினேட்டர். சரியா? தமிழ்ல இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, கீழே இருக்கிறதுக்கு பேரு பகுதி, மேல இருக்கிறதுக்கு பேரு தொகுதின்னு சொல்லுவோம். மேம், கீழே உள்ள எண்ணுக்கு பேரு தமிழ்ல பகுதி, மேல உள்ள எண்ணுக்கு பேரு தொகுதி. அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 2 வழிகள் சொல்றேன். பகுதி அப்படின்னா அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிங்க எல்லாம் சாப்பாடு கொண்டு போகும்போது நம்மள மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் கொண்டு போனது கிடையாது. சோ மேக்சிமம் அவங்க கொண்டு போற சாப்பாடு பழைய சாதம் தான் இருக்கும். அப்ப இது ஒரு தூக்குவாளின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. தூக்குவாளியில எல்லாமே இப்ப மூவிஸ்ல பாத்துருக்கோம், கவனிச்சிருக்கீங்களா? கீழே ஃபுல்லா என்ன வச்சிருப்பாங்கன்னா பழைய சாதம் வச்சிருப்பாங்க. சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய சாதத்தோட வார்த்தை ப, அதனால பகுதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல சாப்பாட்டுக்கு சைடிஷ்னு சொல்லுவோம் நம்ம இப்ப. ஆனா அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொட்டுக்க வெஞ்சனம்னு சொல்லுவாங்க. சோ அந்த தொட்டுக்கிற வெஞ்சனம்ன்றதுக்கு பேரு தான் தொகுதி. சரியா? வார்த்தையோட எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கீழே பகுதிக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? சாதம் வச்சிருவாங்க, பழைய சாதம். பழைய சாதத்துக்கு மேல ஒரு சாப்பாடு பேரு சைடிஷ், தட் இஸ் வெஞ்சனம், தொகுதின்னு வச்சுக்கோம். இப்ப உள்ள ட்ரெண்டிங்ல எப்படி மாத்திருக்கோம் அப்படின்னா, கீழே பகுதிய எப்படி சொல்லனா, நம்ம நிக்கிறோம், கால் பாதம் எங்க இருக்கு? கீழே கால் கீழே தானே இருக்கு, தரையோட தானே இருக்கு. பகுதியோட இன்னொரு வார்த்தையை வச்சுக்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? கால் பாதம். பாதம்ன்றது நம்ம கீழே தான் இருக்கு. தொப்பி, தலைக்கு தொப்பி எங்கப்பா போடுறோம்? மேலதானே போடுறோம். சோ அதனால 2 எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்கேன். 2மே ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே பழைய சாதம், மேல என்ன சொன்னோம்? கீழே பழைய சாதம் சொன்னோம், மேல என்ன சொன்னோம் அப்படின்னா தொட்டுக்க அந்த வெஞ்சனம்னு சொல்லுவோம். அதே இது இப்ப உள்ள ட்ரெண்டிங்ல எப்படி மாத்தி சொல்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு மாடர்னா சொல்றோன்றதுக்கு கீழே பகுதிக்கு ஞாபகம் வச்சுக்கிறது பாதம். பாதம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தொப்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நான் சொல்ற அர்த்தம் புரிஞ்சிருச்சா? இந்த நடுவுல போட்டிருக்க இந்த அடிக்கோட்டுக்கு பேர் என்னன்னா பிராக்ஷன் பார். சரியா? இந்த பகுதியும் தொகுதியும் பிரிக்கிற இந்த கோடுக்கு பேர் என்னன்னா பிராக்ஷன் பார். இவ்வளவுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராக்ஷனை மொத்தம் எத்தனை பார்ட்டா பிரிக்கிறோம்னா 2 பார்ட்டு. கீழே உள்ள வேல்யூக்கு பேர் என்ன? இந்த வேல்யூஸோட பேர் என்ன? டினாமினேட்டர். தமிழ்ல என்ன சொல்றோம்னா பகுதின்னு சொல்றோம். மேல உள்ள இந்த வார்த்தைக்கு பேர் என்ன சொல்றோம்? தொகுதின்னு சொல்றோம். சரியா? சோ இத வச்சே டைப்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் நம்ம பார்க்க போறது என்னன்னா லைக் ஃபிராக்ஷன். லைக் ஃபிராக்ஷன்னா வேற ஒண்ணுமே கிடையாதுப்பா. இது எப்படி இருக்குன்னா டினாமினேட்டர்ஸ், தட் இஸ் இந்த பகுதி எல்லாமே ஒரே நம்பரா தான் இருக்கும். எடுத்துக்காட்டு 1/3, இப்ப 2/3, 5/3 அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னா லைக் ஃபிராக்ஷன். தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா ஒத்த பின்னம். சரியா? ஒத்த பின்னங்கள் அப்படின்னா என்னன்னா, திருப்பியும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. கீழே உள்ள பகுதியோட மதிப்பு எல்லாமே நம்ம கொடுக்குற எல்லா இம்பார்ட்டன்ஸும் பகுதிக்கு கொடுக்குறோம் இந்த இதுல. சோ பகுதியோட மதிப்பு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னா லைக் நம்பர்ஸாவே இருக்கா, அதுக்கு பேரு தான் லைக் ஃபிராக்ஷன்ஸ். ஒரே மதிப்பா இருந்தா அதுக்கு பேரு லைக் ஃபிராக்ஷன் சொல்லி சொல்றோம். ரெண்டாவது அன்லைக் ஃபிராக்ஷன். சோ அன்லைக் ஃபிராக்ஷன்னா என்னப்பா? சொல்லுங்க. இப்ப வரைக்கும் உங்களுக்கு நான்
இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த டினாமினேட்டர் தான் சொல்லியிருக்கேன். அன்லைக் ஃபிராக்ஷன்னா எப்படி இருக்கும்னா, உதாரணத்துக்கு 5/6, 4/5 இப்படி போற மதிப்புகள் எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா அன்லைக் ஃபிராக்ஷன். கீழே பகுதியை பாருங்க, ஒரே நம்பர் இருக்கா, வேற வேற நம்பர் இருக்கா, வேற நம்பர்ல தானே இருக்கு. சோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா என்னன்னா அன்லைக் ஃபிராக்ஷன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம்? லைக் ஃபிராக்ஷன் பார்த்திருக்கோம். ரெண்டாவது அன்லைக் ஃபிராக்ஷன் பார்த்திருக்கோம். மூணாவது என்ன அப்படின்னா யூனிட் ஃபிராக்ஷன். சோ யூனிட் ஃபிராக்ஷனா எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி சிம்பிள். இதோட நியூமரேட்டர் வேல்யூ, நியூமரேட்டர்னா இந்த தொகுதியோட மதிப்புகள் எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். ஒண்ணுன்னா ஒரே ஒரே நம்பர் ஒன்ன தான் நான் யூஸ் பண்றேன். 1/2, 1/3, 1/4, 1/5 இப்படி போகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/7 கூட போட்டுக்கோங்க. சரியா? சோ சரி, இது வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே லைக் ஃபிராக்ஷனுக்கும் அன்லைக் ஃபிராக்ஷனுக்கும் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்? டினாமினேட்டர், அதாவது பகுதியை பார்த்து மட்டும் சொன்னோம். யூனிட்னா என்னன்னா உங்களுக்கே தெரியும். யூனிட் டிஜிட், யூனிட் அப்படின்னா ஒண்ணுன்னு அர்த்தம். சோ இதோட தொகுதி ஃபுல்லாவே என்னவா இருக்குன்னா ஒரே ஒரு நம்பர் ஒண்ணு மட்டும்தான் இருக்கும். சரியா? சோ குயிக்கா இந்த மூணு பத்தி பண்ணிடுவோம். அண்ட் தென் இதோட இன்னும் கொஞ்சம் சில வகைகள் இருக்கு, டைப்ஸ் இருக்கு, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபிராக்ஷன் சொல்லி சொன்னோம்னா இது வந்து பார்ட் ஆஃப் அ ஹோல் நம்பர். சரியா? இந்த ஹோல் நம்பர் என்னவா இருக்கலாம்? ஒரு எண்ணா இருக்கலாம், ஒரு மதிப்பா இருக்கலாம், இல்ல ஒரு பொருளாவும் இருக்கலாம். சரி, ஃபிராக்ஷன்ல இப்ப நம்ம தோசை எக்ஸாம்பிள், சாக்லேட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதை எப்படி எழுதிப்போம்னா பின்னமா, ஒரு உதாரணத்துக்கு 1/2ன்ற எக்ஸாம்பிள்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த 1/2ன்ற எக்ஸாம்பிள் எதுக்கு ஞாபகம் சொல்றேன்னா ஃபிராக்ஷனை ரெண்டு பகுதியா பிரிக்கிறோம். ஒண்ணு கீழே உள்ள இந்த பகுதிக்கு பேரு டினாமினேட்டர், தமிழ்ல பகுதின்னு சொல்லுவோம். மேல உள்ள இந்த பகுதிக்கு பேர் என்னன்னா நியூமரேட்டர், அதோட கரெக்டான பேர் என்னன்னா தொகுதின்னு சொல்றோம். சோ இந்த பகுதி தொகுதி எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்? ஏதாவது யோசிச்சு சொல்ல முடியுமா? சோ பகுதினா தாத்தா பாட்டி எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா கீழே பழைய சாதம் வச்சுக்கிடுவாங்க, மேல அந்த தொட்டுக்கிற வெஞ்சனம் வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம உள்ள ட்ரெண்டிங்ல லைட்டா அதே கான்செப்ட்ல எப்படி மாத்திருக்கோம்னா பாதம் வந்து நமக்கு எப்பயுமே கீழே தான் இருக்கும், தலைக்கு வைக்கிற தொப்பி எப்பயுமே எப்படி இருக்கும்னா மேல இருக்கும்னு சொல்லி படிச்சிருக்கோம். சரியா? சோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். பார்த்த ஃபிராக்ஷனுக்கு பேர் என்னன்னா லைக் ஃபிராக்ஷன் சொல்லி பார்த்தோம். லைக் ஃபிராக்ஷன்னா என்ன அர்த்தம்னா சேம் டினாமினேட்டரா இருக்கும். சோ 1/3, 2/3, 5/3 டினாமினேட்டர்ஸ் வேல்யூஸ் எல்லாமே என்னவா இருக்கு? சேமா இருக்கு. சோ அதனாலதான் இதுக்கு பேரு லைக் ஃபிராக்ஷன், தமிழ்ல ஒத்த பின்னங்கள் சொல்றோம். அன்லைக் ஃபிராக்ஷன் என்னன்னா இதே இத அப்படியே ஆப்போசிட் மீனிங். டினாமினேட்டர்ஸோட வேல்யூ எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். டினாமினேட்டர்ஸோட வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கும்? இருந்தா இதுக்கு பேர் என்னன்னா அன்லைக் ஃபிராக்ஷன் சொல்லி பார்த்துக்கோம். அடுத்து ஈஸியான ஒண்ணு, யூனிட் ஃபிராக்ஷன்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா அழகு பின்னம்னு சொல்லுவோம். தமிழ்ல இத அழகு பின்னங்கள் சொல்றோம். சரியா? சோ அழகு பின்னம்னா எப்படி இருக்கும்பா? இந்த தொகுதிய மதிப்பு எல்லாமே ஒரே ஒண்ணுதான் இருக்கும். இதை தவிர வேற எந்த நம்பருமே இருக்கக்கூடாது. மேம் இந்த இதுல டினாமினேட்டருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா, நியூமரேட்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நியூமரேட்டருக்கு தான் கொடுக்குறோம். சரியா? சொல்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா. சரியா? அடுத்து இன்னும் ஒரு கரெக்டா 3 முக்கியமான டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கிறது. முக்கியமான அந்த 3 டைப்ஸ் எப்படி இருக்குன்றதையும் இப்ப பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் டைப்புக்கு பேர் என்னன்னா மைண்ட் மேப் மாதிரி போட்டதான் நம்மளால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற முடியும். தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைப்புக்கு பேர் என்னன்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷன். சரியா? செகண்ட் ஒன்னுக்கு பேர் என்னன்னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்றோம். மூணாவதுக்கு பேர் என்னன்னா மிக்சடு ஃபிராக்ஷன். சரியா? சோ ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா என்னன்னு அப்படின்னா தமிழ்ல தகுபின்னம். இதுக்கு பேரு தகாபின்னம். அந்த மூணாவது டைப்புக்கு பேர் என்ன? மிக்சடுனா என்னம்மா? கலப்பு. சோ கலப்பு பின்னம் சொல்லி சொல்றோம். சரியா? இந்த தகுபின்னம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த பிராக்ஷன்ஸ்ல இப்ப 1/2, இப்ப 3/2,
இப்படி வேல்யூஸ் போய்கிட்டே இருக்கு. இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் என்னப்பா வித்தியாசம்? இதுக்கு பேரு என்ன சொன்னோம்? கீழே உள்ளதுக்கு பேரு பகுதின்னு சொன்னோம், மேல வந்து தொகுதின்னு சொன்னோம். சோ 1/2 எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா என்னன்னா, ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். தமிழ்ல என்ன சொன்னோம்? தகுபின்னம் அப்படின்னு சொன்னோம். சோ தகுபின்னம் அப்படின்னா என்ன? இத வந்து நியூமரேட்டர் சொன்னோமா, இத டினாமினேட்டரோட எழுத்து டீன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னா, எப்பயுமே இந்த ரெண்டுல எதுப்பா பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எங்க யோசிச்சு சொல்லுங்க. ஏதாவது ஐடியா தெரியுமா, இல்ல இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, நானே கூட ஹிண்ட் கொடுத்துட்றேன். எப்பயுமே டினாமினேட்டரோட வேல்யூ தான் பெருசா இருக்கும். இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என் ஃபார் நியூமரேட்டர், டி ஃபார் டினாமினேட்டர். ரெண்டுல எது ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னா, மதிப்பு வந்து டினாமினேட்டரோட வேல்யூ தான் ஜாஸ்தி இருக்கணும். உதாரணத்துக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? 1/2. சோ எக்ஸாம்பிள் 1/2 ஞாபகம் வச்சுக்கிறோம். இதே தான் இங்கேயும் எழுதியிருக்கோம், 3/2 அப்படின்னா. இதுக்கு வேல்யூக்கு பேர் என்ன சொன்னோம்? மேல உள்ளதுக்கு பேரு நியூமரேட்டர், கீழே உள்ளதுக்கு பேர் என்னன்னா டினாமினேட்டர்னு சொன்னோம். சோ இந்த பிராக்ஷன்ல நியூமரேட்டரோட மதிப்பு 3, டினாமினேட்டரோட மதிப்பு 2. ரெண்டுல எதோட மதிப்பு அதிகமா இருக்குன்னா, நியூமரேட்டரோட மதிப்பு தான் அதிகமா இருக்கு. சோ இந்த பிராக்ஷனுக்கு பேர் என்னன்னு சொல்லணும்னா இம்ப்ராப்பர் பிராக்ஷன், தகா பின்னம். அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, சோ பார்த்ததுல டினாமினேட்டர் பெருசா இருந்துச்சு, இப்ப பாக்குறதுல நியூமரேட்டர் வேல்யூ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்னு சொல்லலாம். சோ இத என்னன்றதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள், அடுத்த எக்ஸாம்பிள்ல இந்த சிம்பிளோட மீனிங்கும் நான் சேர்த்து சொல்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, பகுதி பெருசா இருக்கணுமா, தொகுதி பெருசா இருக்கணுமா? எப்பயுமே தொகுதி தான் பெருசா இருக்கணும். சரியா? சொல்ற விஷயங்கள் புரிஞ்சுச்சா? அடுத்து கலப்பு பின்னம்னா என்னப்பா அர்த்தம்? இது என்ன மாதிரி காம்பினேஷன்ல இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹோல் பார்ட் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப 2, 5/7 கூட வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. சோ இந்த 2ன்றது வந்து ஒரு ஹோல் பார்ட், ஒரு முழு எண். முழு எண் எதோட சேர்ந்து இருக்கு அப்படின்னா, ஒரு பின்னத்தோட சேர்ந்துட்டு. இந்த பின்னம் என்ன பின்னம்ன்றத பார்த்து சொல்லுங்க. இப்ப 2 நான் மறைச்சுக்கிட்டேன். 5/7 எதுக்கு உதாரணம்? தகு பின்னமா, தகா பின்னமா? நீங்களே பார்த்து சொல்லுங்க. எதோட மதிப்பு அதிகமா இருக்கணும்? கீழே உள்ள இந்த 7ன்ற நம்பர் வந்து மதிப்பு அதிகமா இருக்கு. அப்ப இது எதுக்கு எக்ஸாம்பிள்னா, தகு பின்னத்துக்கு எக்ஸாம்பிளா இருக்கு. சொல்லுங்க, புரியுதா? சோ கலப்பு பின்னம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பகுதி இது வந்து ஒரு முழு எண்ணாவும் கூட வந்து ஒரு என்ன நம்பர் இருக்குன்னா இந்த பிராக்ஷனோடையும் சேர்ந்து இருக்கும். சரியா? சொல்ற விஷயங்கள் புரியுதா? இந்த எக்ஸாம்பிள் வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்து நம்ம போடலாம். ஒரு 1 minute or 2 minutes டைம் தரேன். நீங்க கொஞ்சம் எழுதி வச்சுட்டீங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்ன்றதுக்கு ரிவைஸ் பண்ணிக்கலாம். படிக்கிறது வந்து டெஃபனிஷன், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபனிஷனா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, படிச்ச விஷயங்கள் எப்பயுமே ஈஸியா ரிகலெக்ட் பண்ண முடியாது. ஒண்ணு நம்மளோட டெய்லி லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும், இல்ல அப்படின்னா இந்த மாதிரி மைண்ட் மேப் போட்டு படிச்சாலும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியும். சரியா? ஒரு 2 minutes டைம் தரேன், கடகடன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பார்த்து சரியா? ஐ திங்க் எல்லாரும் நோட் பண்றீங்க. அதாவது வந்து உங்களோட லெவல்ல இப்போதைக்கு இது வந்து லாஸ்ட் பேப்பரா இருக்கு. இதுல மொத்தம் 7 இருக்கேன். இப்ப பார்க்க போறதுக்கு பேர் என்னன்னா ஈக்குவலண்ட் ஃபிராக்ஷன். ஈக்குவலண்ட் ஃபிராக்ஷன்னா என்னப்பா இருக்கும் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 3/4. இந்த 3/4 சொல்லி எடுத்திருக்கிற
இந்த பின்னத்துல இந்த பிராக்ஷன்ல நியூமரேட்டர் வேல்யூவும் டினாமினேட்டர் வேல்யூவும் ஒரே நம்பரால மல்டிப்ளை பண்ண போறோம். So numerator and the denominator values have to be multiplied by the same number. சரியா? ஒரு உதாரணத்துக்கு இப்ப 3/4ன்ற நம்பரை நான் 2ஆல பெருக்கி 2ஆல வகுத்தா இதோட மதிப்பு மாறாது. ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது, இது எப்படி எல்லாம் எழுதலாம்னா, இது ஈக்குவலா இன்னொரு ஃபிராக்ஷன் எப்படி எழுதலாம்னா, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட வேல்யூல ஏதாவது ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து remains the same. சரி, நீங்க இப்ப நீங்க ட்ரை பண்ணி பார்ப்போமா? 3/4 என்னால மல்டிப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னா 2/2ன்ற ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அப்ப 3 2s are 6, 4 2s are 8. சரியா? சரி, இது 3/4 வேற ஒரு நம்பரோட ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்பர் 4 மல்டிப்ளை பண்ணேன், நம்பர் 3ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப இது எப்படி வந்திருக்கும்? 3 3s are 9, 4 3s are 12. சோ அப்ப இதோட மதிப்பு என்னன்னா 9/12. சரி, அடுத்து இன்னொரு நம்பர் ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இன்னொரு ஒரு நம்பரோட இப்ப இந்த நம்பரை நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணி 3ஆல மல்டிப்ளை பண்ணேன். நெக்ஸ்ட் நம்பர் 4ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். சரியா? சோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுங்க? 4 3s are 12, 4 4s are 16. அப்ப இதோட அர்த்தம் என்னப்பா அப்படின்னா 3/4 சம பின்னங்கள். சரியா? இதற்கு சமமான பின்னங்கள் என்னங்க அப்படின்னா 3/4 எழுதலாம். அடுத்தது என்ன எழுதலாம்? 6/8, அடுத்து 9/12, அடுத்து 12/16. சரியா? சொல்ற விஷயங்கள் புரியுதா? இது மட்டும்தான் சாத்தியமா அப்படின்னா கிடையாது. எந்த நம்பர் வேணாலும் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுலயும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப 3/4 வச்சு பார்த்தோமா? சோ 3/4க்குரிய சமமான பின்னங்கள் என்னன்னு சொன்னோம்? 6/8, 9/12, 12/16. இது மாதிரி நீங்களே 2 3 கூட கொஞ்சம் கண்டுபிடிச்சுக்கோங்க. சரி, இன்னொரு நம்பர் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப 2/7 சமமான பின்னங்களை கண்டுபிடிக்க. சோ 2/7 இப்ப ஏன்பா நான் 1ஆல மல்டிப்ளை பண்ணல? நீங்க யோசிச்சு சொல்லுங்க. 1ஆல மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தானே வரும். சரியா? சமமான பின்னம்னா 2/7க்கு ஈக்குவலன்டான இன்னொரு வேல்யூ எழுதணும். சோ அதனாலதான் நான் 1/2 1ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணல. சரி, வேற ஏதாவது ஒரு நம்பர் எடுங்க. லாஸ்ட் சம்ல போட்ட மாதிரி ட்ரை பண்ணுங்க. பாக்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா வித்தியாசம் புரியும். சோ 2/2ஆல போடுறேன். அப்ப இப்ப ஆன்சர் என்ன வரும்? 2 2s are 4, 7 2s are 14. அப்ப 2/7க்கு சமமான பின்னம் என்னன்னா 4/14. சரி, இன்னொன்னு 2/7 எங்க 3ஆல பெருக்கி 3ஆல வகுத்துருங்கப்பா. என்னப்பா வரும் அப்படின்னா, எங்க நீங்களே சொல்லுங்க. 3 2s are 6, 7 3s are 21. சரியா? எங்க 4ஆல ட்ரை பண்றீங்களா இல்ல நானே செஞ்சிடணுமா? ஒரு தடவை போட்டா கூட போதும். சரியா? என்ன சொல்லுவீங்க? 4 2s are 8, 7 4s are 28. அப்ப 2/7க்குரிய சமமான பின்னங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எந்த நம்பர்லாம் சொல்லுவீங்க? 4/14, 6/21, and then 8/28, 8/28ன்னு சொல்லி சொல்லலாம். சரியா? சோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் என்னென்ன பார்த்திருக்கோம்? லைட்டா குட்டி குட்டியா ஒரு ரீகேப்சுலேட் பண்ணிடுவோம். அப்பதான் நமக்கு ரிப்பீட்டட் பிராக்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பின்னம், அப்ப பிராக்ஷனோட டெஃபனிஷன் பார்த்தோம், எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன் பார்த்தோம். சோ டைப் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் எங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் ஒன்னு லைக் ஃபிராக்ஷன் பார்த்தோம். செகண்ட் வந்து அன்லைக் ஃபிராக்ஷன் பார்த்தோம். சரியா? அந்த தேர்ட் வந்து என்ன பார்த்தோம்? யூனிட் ஃபிராக்ஷன் பார்த்தோம். ஃபோர்த் வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன் பார்த்தோம். ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன பார்த்தோம்? ப்ராப்பர் ஃபிராக்ஷன் பார்த்தோம். சிக்ஸ்த் ஒன் வந்து மிக்சட் ஃபிராக்ஷன் பார்த்திருக்கோம். அண்ட் தென் செவன்த் ஒன் என்ன பார்த்திருக்கோம்னா ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். சரியா? சொல்றது புரியுதா? சோ 1 2 3 4 5 6 7 இன்னைக்கு வந்து நம்ம 7 டைப்ஸ பார்த்திருக்கோம். டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட தான் கனெக்ட் பண்ணி பார்த்திருக்கோம் டெஃபினேஷன்ல இருந்து இது வரைக்கும். சரி, இப்ப இந்த ஃபிராக்ஷன்ஸ எப்படி எல்லாம் கம்பேர் பண்ண போறோம்? சரியா? சோ செகண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போற சப் டாபிக் என்னன்னா
கம்பாரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன். கம்பாரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிற விஷயம் தான். இப்ப என்கிட்ட ஒரே ஒரு சாக்லேட் இருக்கு, உங்ககிட்ட 3 சாக்லேட் இருக்குப்பா. வெறும் நம்பர்ஸ வச்சு பார்த்தோம். இப்ப யார்கிட்டப்பா அதிக நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குன்னா உங்ககிட்ட தானே இருக்கு. ஏன்னா என்கிட்ட ஒரு சாக்லேட் இருக்கு, உங்ககிட்ட 3 சாக்லேட் இருக்கு. அப்ப யார்கிட்ட அதிக நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சோ இது நார்மலா நியூமரிக்கல் வேல்யூஸ வச்சு பார்த்திருக்கோம். இப்ப அதே இது சரியா? இந்த கம்பாரிசன் ஆஃப் ஃபிராக்ஷனை 2 வகையில நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம்ப்பா. ஒண்ணுக்கு பேரு என்ன அப்படின்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு பேர் என்னன்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட். செகண்ட் மெத்தடுக்கு பேர் என்ன, எல்சிஎம் மெத்தட்மா. ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி படிக்கிறோம், எத்தனை முறையில படிக்கிறோம், இந்த 2 மெத்தடையுமே தெரிஞ்சுக்கோங்க. லேட்டர் பார்ட் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதையே நீங்க எக்ஸாம் டைமிங்ல செஞ்சீங்கன்னா மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் அப்படின்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு இப்ப 2/5, அடுத்து 4/7பா. இந்த 2 பின்னம், இதுவும் ஒரு பின்னம் தான். 2/5, 4/7. இந்த 2 பின்னத்துல எந்த பின்னத்தோட மதிப்பு ஜாஸ்தி அப்படின்றதுதான் இந்த கம்பாரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன். சோ நல்லா யோசித்து பாத்துக்கோங்க. இது 2 தகுபின்னமா இருக்கா, தகாபின்னமா இருக்கான்றத பாத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்து நம்ம போற கிளாஸ்ல தகுபின்னம் தகாபின்னத்துக்கு இன்னும் கொஞ்சம் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட கொடுக்குறேன். அப்ப இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? சோ 2/5, 4/7, இந்த 2 பின்னத்துல எதோட மதிப்பு ஜாஸ்தி அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. பேர் என்ன கொடுத்திருக்கோம், கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட். கிராஸ் சிம்பல் போடணும்னா இப்படிதான் இன்ட்டு போடுவோம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? பேர்லயே அதோட மெத்தட் கனெக்ட் ஆயிருச்சா? எங்க ட்ரை பண்ணி பாருங்க, எங்க போட்டு காமிங்க. இது பாக்குறதுக்கு கிராஸ் மாதிரி தானே இருக்கு. இந்த கிராஸ்ல இந்த 7யும் 2யும், இந்த கிராஸ் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது, இந்த அம்புக்குறி 7ல ஆரம்பிச்சு 2ல முடியுது. சோ அப்ப இது எப்படி எழுதுவோம்னா 7 2 14. சரி, அடுத்து இந்த கிராஸ் எப்படி போகுது, 5ல ஆரம்பிச்சு 4ல முடியுது. சோ அப்ப இது 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 5 20. எழுதிட்டோமா? திருப்பியும் சொல்றேன், கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட்னா பேர்லயே அதோட ஹிண்ட் இருக்கு என்ன நம்ம செய்ய போறோம்ட்டு. சோ இப்படி கிராஸ் சிம்பல் போட்டுறணும், அம்புக்குறி போட்டு இன்ட் கிராஸ் மாதிரி இருக்கு. அடுத்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படின்னா 7ல ஆரம்பிச்சு 2ல முடிஞ்சிருக்கு. சரியா? சொல்றது புரியுதா? 7 ஆரம்பிச்சு 2 முடிச்சு 7 2 14, 5ல ஆரம்பிச்சு 4ல முடிஞ்சிருக்கு. அப்ப 5 4 20. 14 இங்க என்ன போட்டோம், 20 போட்டோம். கரெக்டா? சோ இந்த டினாமினேட்டர், இதோட டினாமினேட்டர் என்ன இருக்கு, 5ஆ இருக்கு. இதோட டினாமினேட்டர் என்னவா இருக்குன்னா 7ஆ இருக்கு. ஐஏல என்னமா அப்படின்னா 35. சோ போட்டாச்சா? இப்ப ஒரு விஷயம் கம்பாரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன், எது பெருசு எது சிறுசுன்னு பார்க்கும்போது நம்ம கொடுக்கிற வெயிட்டேஜ் எப்பயுமே டினாமினேட்டருக்கு தான் கொடுக்குறோம். பகுதிகள் 2ஓட மதிப்பும் சமமா இருந்தால் மட்டும்தான் நம்ம 2 ஃபிராக்ஷனை கம்பேர் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும். இது முக்கியமான ப்ராப்பர்ட்டி. சோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பியும் சொல்றேன், கம்பாரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸா இருக்கு, அடிஷன் சப்ராக்ஷன் என்னவா இருந்தாலும் எது பெருசு எது சிறுசு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கீழே உள்ள பகுதி, தட் இஸ் டினாமினேட்டர் வேல்யூ சமமா இருந்தால் மட்டும்தான் மேல உள்ள நியூமரேட்டரை நம்ம கம்பேர் பண்ண முடியும். சரி, இப்ப இங்கேயும் 35 இங்கேயும் 35 ரெண்டுமே சமமா இருக்கா? சோ இதுல எது பெரிய நம்பர் அப்படின்னா நியூமரேட்டர்ல 14 20 அப்படின்னா 20 தான் பெருசு. அப்ப அம்புக்குறி இப்படி போடுவோம். சரி, இதோட போட்டு முடிச்சோடனே சம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது. இந்த கொடுத்திருக்க ஃபிராக்ஷனை நம்ம என்னது இப்படி மாத்திருக்கோம். ஆனா டேட்டா கொடுத்தாங்களா, இல்ல 2/5 4/7 கொடுத்துட்டாங்களா, 14/35 20/35 சொல்லி கொடுத்துருக்காங்களா, கொடுத்திருக்க டேட்டா எப்படி இருக்குன்னா இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. அப்ப ஃபைனல் ஆன்சரை இதோட எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க டேட்டா மெத்தட்ல தான் எழுதணும். 2/5ஓட பெரிய நம்பர் என்னன்னா
4/7. சரியா? இந்த பின்னத்துல ரெண்டு பின்னத்துல எந்த பின்னம் பெருசு அப்படின்னா 4/7ன்னு சொல்லி இருக்கிறோம். சொல்ற விஷயங்கள் புரியுதா? அடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கு பேர் என்னன்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் பார்க்க போறதுக்கு பேர் என்னப்பா? எல்சிஎம் மெத்தட். இதுவும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான், அந்த சிம்பிள் மட்டும் மாத்தி போடுறோம். சரியா? சோ இப்ப இதுக்கும் அதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்களேன். 2/5, 4/7. சரியா? இத ஷார்ட்கட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். 2/5க்கும் 4/7க்கும் எந்த நம்பர் பெருசுன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரியா? சோ இப்ப இந்த 2/5 4/7 கீழே உள்ள பகுதியோட மதிப்பு என்னமா இருக்கு? 5, 7. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். சரியா? சோ எல்சிஎம் எடுத்தா எப்படி எடுப்பீங்க? இதுவும் பிரைம் நம்பர் தான், 5ம் பிரைம் நம்பர் தான், 7ம் பிரைம் நம்பர் தான். சோ 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 டைம், இங்க 7 அப்படியே எழுதுவோம். திருப்பி 7 எழுதுனா 1 டைம் 1 டைம். சோ வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 5 and 7 அப்படின்னா 35. சோ எல்சிஎம் 35. சரியா? சோ எல்சிஎம் ஆஃப் 5 and 7 is 35 சொல்லியாச்சு. அடுத்து இங்க இருக்கிற இந்த பகுதியை, இந்த பின்னத்தை எடுத்துக்கோங்கப்பா. 2/5. சோ 2/5 எனக்கு கீழே உள்ள டினாமினேட்டர் தான் வெயிட்டேஜ் கொடுக்குறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே உள்ள பகுதி சமமா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட நியூமரேட்டர் கால்குலேஷன் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப கீழே எனக்கு 5 இருக்கு, அது எனக்கு 35 வரணும் அப்படின்னா 5 எதால பெருக்கினா 35 வரும்? 7ஆல பெருக்கினா மட்டும் I7 35. சோ கீழே மட்டும் 7ஆல பெருக்கணுமா? வேல்யூ வந்து அப்படியே தான் செய்யணும். 7ஆல பெருக்கி 7ஆல வகுக்கணும். சொல்றது புரியுதா? அப்ப 7 2s are 14. அப்ப பின்னத்தை 2/5 என்னவா மாத்திருக்கோம்? 14/35 மாத்திருக்கோம். அடுத்த பின்னம் என்னப்பா இருக்கு? 4/7. சோ இதோட பகுதி எனக்கு என்னதான் வேணும்? 35 தான் வரணும். அப்ப 35 வரணும் அப்படின்னா நான் 7ஆம் வாய்ப்பாட 35 வர வரைக்கும் சொன்னீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும் சொல்லி பாருங்க. I7 35. சோ மதிப்பு மாறாம இருக்க 5ஆல பெருக்கி 5ஆல வகுக்கணும். சோ அப்ப இதோட நியூமரேட்டர் வேல்யூ என்னவா இருக்கும்? 20/35. சரியா? சோ இப்ப இந்த ரெண்டையும் போய் வழக்கம் போல கம்பேர் பண்ணுங்க. 14/35, 20/35. சோ கீழே உள்ள பகுதியோட ரெண்டோட மதிப்பும் சமமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் நியூமரேட்டர் கம்பேர் பண்ணணும், தொகுதியை கம்பேர் பண்ணணும். ரெண்டுல எந்த மதிப்பு இப்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20 தான். சோ இந்த சிம்பல் வந்து கிரேட்டர் தன் சிம்பல் வந்து இந்த பக்கம் பார்த்துதான் இருக்கணும். இதை இப்படியே நிப்பாட்டக்கூடாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணணும், இம்மா கணக்கு செஞ்சுக்கணும் புரிஞ்சுமான்னு சொல்லி சொல்லக்கூடாது. கொடுத்திருக்க மதிப்பு வந்து 14/35, 20/35ல எது பெருசுன்னா கேட்டிருக்காங்க. இல்ல இல்ல, கொடுத்திருக்க பின்னத்தோட ஒரிஜினல் ஃபார்முலேஷன் என்னவோ அது 2/5 greater than இது 4/7. 2/5 பெருசா 4/7 பெருசானா 4/7 தான் பெருசு. சரியா? சோ இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 செகண்ட் 1 மினிட் டைம். ஐ திங்க் எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அதனால இப்ப அதை நான் so இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததை ரீகேப்சர் பண்ணிடுவோமா? பார்த்தது என்னென்ன விஷயங்கள் சொல்லுங்க. டேர்ம் 3ல இருக்கிற ஃபிராக்ஷன்ஸோட டெஃபினிஷன் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன் பார்த்தோம், அடுத்து கம்பேரிஷன். சரியா?
ஸோ இதை நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் லைட்டா ஒரு ரீகேப்சுலேட் பண்ணிட்டு போனா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ரீகேப்சுலேட் பண்ண போனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபிராக்ஷன். சரியா? ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபிராக்ஷன்னா போல ஒவ்வொரு சாப்டர்லயும் ஏதோ ஒரு வகையில அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். எப்படிப்பா ரெண்டு ஃபிராக்ஷன் மினிமம் ரெண்டு ஃபிராக்ஷன் தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ரெண்டு ஃபிராக்ஷனா கூட்டுனா, கழிச்சா, பெருக்குனா, வகுத்தா அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு கிளாஸுக்குரிய இன்ட்ரோ பார்ட் எல்லாமே நம்ம டெய்லி லைஃபோட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்றேன். தட் இஸ் ஸ்டிமுலேஷன் கிளாஸ் கொடுப்பேன். ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட்சியா டயக்ராம்ஸ் வீடியோ இதுல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். சரியா? ஸோ அடுத்து பார்க்க போறது நெக்ஸ்ட் டாபிக் என்னது பார்க்க போறோம். அடுத்து பேசிக்ஸ் என்ன பார்த்தோன்றத ஒரு குயிக்கா ஒரு ரீகேப்சுலேட் பண்ணிட்டு தான் நான் எப்பவுமே பண்ணா நல்லா இருக்கும். சரியாம்மா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அந்த பர்டிகுலர் பார்ட் என்னன்றதை பார்த்துட்டு நான் திருப்பி ரீகேப்சுலேட் பண்றேன். சரியா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? வைண்ட் அப் பண்ணிடலாமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் இன்னைக்கு கிளாஸ் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வர கிளாஸஸ்ல தெரியுமா? ஓகே. எல்லாருக்கும் நன்றி. வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம், ஜெய்.